இடங்கள், நாங்க தண்ணி ஆடு மாடு மேய்க்கிற இடங்கள், அம்மா இருக்கிற இடத்துல வைக்காத என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர கல்குவாரி என்பது அங்க இருக்கவே கூடாது. பாதிக்க எங்களுக்கு நாங்க கொடுக்கல. ஒரு வெடி வெடி செத்து போலையா ஆளு ஆமா. அந்த அந்த கல்குவாரியில என்ன செஞ்சாங்கன்னா யாரும் நாடல் வெடின்ற வெடிதான் போடணும். இந்த எந்த கல்குவாரிக்காரனும் நாடல் வெடியை போடுறதே கிடையாது. மூடாக்கு போடணும், மூடி வச்சுதான் வெடிக்க விடணும். எவனும் வெடிக்க வைக்கிறதே கிடையாது. ரெண்டாவது மதியம் 1 மணிக்கு தான் நேரம்லாம் கல்லு போட்டு அடிச்சுக்கிருக்கான். அப்ப பக்கத்துல ஆள் போக முடியுமா? அப்ப ஆள் நடமாட்ட கல் வந்து விழுகுமா இல்லையா? அப்ப சாவு தானே நடக்கும். அப்ப இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இல்ல நாங்க எப்படி சொல்றா மதுரை திருமங்கலம் அடுத்துள்ள இந்த திருமால் கிராமத்தில் கல்குவாரியை அகற்றக் கோரி தொடர்ச்சியாக 9வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று ஆர்டிஓ தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது 9வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலம் தாலுகா அடுத்துள்ள இந்த திருமால் கிராமத்தில் கல்குவாரி புதிதாக உருவாக்கப்பட உள்ளதை எதிர்ப்பு தெரிவித்து அந்த லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இன்று தங்களது குடியுரிமையான ஆதார் கார்டு, குடும்ப அட்டை உள்ளிட்டவைகளை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறி தொடர்ச்சியாக அந்த திருமால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் அதிகமான விவசாயங்கள் செய்து வருவதாகவும் அதன் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் இந்த குவாரி தற்போது உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த கிராமத்தில் இருப்பவர்களை நம்ம கேட்போம், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. இந்த பகுதியில் என்ன விவசாயம் அதிகமாக பண்றாங்க, இந்த கல்குவாரிக்கு வரக்கூடாதுன்னு என்ன காரணத்துக்காக அந்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த கள்ளிக்குடி தாலுகா திருமால் கிராமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த கள்ளிக்குடி தாலுகாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடி தாலுகாலேயே கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கக்கூடிய, நஞ்சை புஞ்சை நிலம் இருக்கக்கூடிய, ஒரு 200 பம்பு செட்டு வச்சு ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய, கள்ளிக்குடி யூனியனில் அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஆடு மாடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஆடு மாடு தொழில், வேலைவாய்ப்பு, விவசாயம், கரும்பு, நெல், வாழை, பருத்தி, மிளகாய், தக்காளி, இந்த மண்ணில் வந்துட்டு எந்த போட்டாலும் வந்துட்டு விளையக்கூடிய இந்த கிராமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இப்போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்துட்டு கண்டுகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே சின்ன சின்ன அளவில் ஒரு 2-3 கல்குவாரி வந்துட்டு இங்கே இருக்குது. சரி, சின்ன சின்னதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2020 திரு சக்திவேல் அவர்கள் வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்திவேல் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த திருமால் கிராமத்துக்கு இவ்வளோ விவசாய நமக்கும் மூலாதாரமாக நடக்கக்கூடிய குராயூர் கம்மாய் பக்கத்திலே கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குவாரியை போட்டுட்டாங்க. மக்களுக்கு அதனுடைய வீரியம் அப்போல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு தெரியல, எங்களுக்கும் வந்துட்டு தெரியல. அதுக்கப்புறமா அந்த 5 வருஷமாக இப்போ தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருக்கு. எண்ணற்ற பிரச்சனைகளை வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கு. விவசாய நிலம் ஃபுல்லாக புழுதி அடிக்குது. நிலத்தடி நீர் மட்டம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. ஒவ்வொரு கிணறும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் 12 மணி நேரம் வந்துட்டு ஓடக்கூடிய தண்ணி ஓடக்கூடிய நேரம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஓடுது. இன்றைக்கி நான் காலையில் என்னுடைய கிணத்துக்கு வந்துட்டு குளிக்க போயிருந்தேன், 10 நிமிஷம் தான் வந்துட்டு ஓடுது. ஸோ இந்த மாதிரி நீர் ஆதாரமும் வந்துட்டு சுத்தமாக போயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா வாழ வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100-150 குடும்பத்துக்கு வந்துட்டு வந்துருச்சு. அவங்க எல்லாம் வெளியூர் வேலையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் கடந்த 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா செப்டம்பர் மாதம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு குவாரியும் அதே சக்திவேல் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா லைசன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறதுக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்துட்டு நடத்தினாங்க. எந்த ஒரு ஊர்லேயுமே கருத்து கேட்பு கூட்டத்தில் யாருனாச்சும் ஒரு 10 பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த ஊரில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஒருத்தர் கூட ஆதரவு இல்லாமல் மொத்த மக்களும் வந்துட்டு அப்ஜெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி அதுக்கப்புறமா வந்துட்டு லைசன்ஸ் கருத்து கேட்பு கூட்டம் தாண்டி கிராம சபை தீர்மானமும் நிறைவேற்றி ஒரு 228 பேர் அதில் கையொப்பமிட்டு, அதனோட பஞ்சாயத்து தலைவரும் அதில் வந்துட்டு கையொப்பமிட்டு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றி கொடுத்துருந்தாங்க. உண்ணாவிரத போராட்டமும் நடத்தியிருந்தாங்க. 2024
ஒரு 6 மாசத்துல பலகட்ட போராட்டங்களில் வந்துட்டு மக்கள் அறவழியில் வந்துட்டு நடத்துனாங்க. இவ்வளவு அறவழி போராட்டமும் நடத்தி கலெக்டர்கிட்ட வந்துட்டு மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட நேரடியாக முறையிட்டு தாசில்தாருக்கு மனு அனுப்பிச்சு எல்லா வேலைகளும் மக்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பண்ணியாச்சு. கடந்த 2025 3வது மாதம் மார்ச் மாதம் எங்களுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? இதே சக்திவேல் அவருடைய கல்குவாரிக்கு உரிமையாளருக்கு நாங்கள் லைசன்ஸு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு தகவல் வருது. எதன் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு சொல்லி நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட திரும்ப வந்துட்டு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கும்போது விஓவை வந்துட்டு பரிந்துரை பண்ணதின் அடிப்படையில் கொடுத்தோன்னு சொன்னார். இப்போ தொடர்ச்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. நேற்று ஆடியோ தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. என்ன சொன்னாங்க? என்ன கோரிக்கைகள் நீங்கள் முன்னு வச்சிங்க? அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. கடந்த 24/9/2025 நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னையோட 9வது நாள் நம்ம வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே எதுக்கு சொன்னேன்னா, இவ்வளவு போராட்டமும் நம்ம பண்ணி லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த குவாரியில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு என்ன செய்யறது ஏதுன்னு வந்துட்டு பதறிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி இங்கே எல்லாம் உட்காந்து அவங்கள வருத்தி வந்துட்டு அவங்களுடைய வேலை எல்லாத்தையும் விட்டு பிள்ளை குட்டிகள்லாம் கவனிக்காமல் இங்கே உட்காந்து காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. 7 நாளாக தொடர்ச்சியாக அங்கே காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் சமயத்தில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா தொடர்பு பண்ணி என்ன நடக்குது, உங்களுடைய குறை என்னன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அடுத்த கட்டமாக நாங்கள் திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நியாயமாக பார்த்தா கலெக்டர் வந்துட்டு இங்கே வந்து சந்திச்சிருக்கணும். பலகட்ட பிரச்சனைக்கு நடுவில் கலெக்டர் இங்கே வந்து சந்திச்சிருக்கணும். ஆனாலும் மறுபடியும் கலெக்டருக்கு பல வேலை இருக்கும். நாம வந்து கலெக்டர் போய் மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை போனதுனுடைய வெளிப்பாடாதான் எங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட்டாங்க. நேற்று ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஆர்டிஓவோட தலைமையில் வந்துட்டு பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. பேச்சுவார்த்தையில் நாங்கள் நிறைய சட்டவிரோதமான விதிகள் இருக்குன்றதையும் வந்துட்டு காட்டினோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து என்ஓசி வாங்காமல் எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா என்ஓசி விஓ வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய சட்ட விதிகள் வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால கிராமத்துக்கே வந்தீங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு விஷயம் இருக்குன்றோம், அவங்க இல்லைன்றாங்க. உயர் மின்னழுத்த கோபுரம் இருக்குன்றாங்க, 300 மீட்டருக்குள்ளே இருக்குன்னு நாம சொல்கிறோம். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து அந்த விதிகளுக்குள்ள உட்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இந்த போராட்டத்தில் இப்போ இதை கட்டமாக என்ன பண்ண போறீங்க? ஆதார் கார்டை ஒப்படைக்க போகிறதா வந்து பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் மக்கள் வந்து தொடர்ந்து 9 நாள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அரசு செவிசாய்க்கவில்லைன்னு சொன்னால் கிராம மக்கள் அத்தனை பேரும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி உட்பட அத்தனையும் அரசிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் இன்றைக்கி தயாராக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நாங்கள் எங்கள் ஊர்லேயே எங்களை வாழ விடலைன்னு சொன்னால் நாங்கள் இந்திய பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏதாவது வெளியூர் போய்க்கிறோம், வெளியூர் பாகிஸ்தானில் போய் கூட இல்லாட்டி இலங்கையில் போய் கூட மலேசியாவில் போய் கூட பிழைக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு போகுது. எங்களுக்கு இப்போ தொடர்ச்சி அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? இப்போ பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்டமாக? நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மக்கள் இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. தொடர் போராட்டத்தில் இருக்க போகிறோம். எங்களுக்கு செவிசாய்க்கவில்லைன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை உட்பட அத்தனை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைச்சிட்டு வரப்போகிறோம். தொடர்ச்சியாக 9வது நாளாக இந்த திருமல் கிராமத்தில் பொதுமக்கள் கல்குவாரியை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கல்குவாரியை அகற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்த பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். நாங்கள் இன்னைக்கோட 9 நாள் பண்ணுறோம். 9 நாள் வந்து எந்த ஒரு அரசு அதிகாரியுமே இந்த ஊருக்கு வரல. வேலை வெட்டியெல்லாம் இங்கே எடுத்துட்டு சாப்பாடு சாப்பிடாம சமைக்காம பிள்ளைகளை நல்ல முறையாக பார்க்காம எங்கள் ஊருக்கு ஒரு ஆபத்து வருதுன்றதுக்காண்டி நாங்கள் போராடுறோம். ஆனால் வந்து எந்த ஒரு அதிகாரியுமே வந்து சரி 9 நாள் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, என்ன ஏது, மக்கள் நம்ம மக்கள் தானே அப்படின்னு வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஓட்டு உரிமை இருக்கக்கண்டு தானே அவங்க வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு பிரியாத சனங்க போட்டுருவாங்கன்னு நினச்சி தான் ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் 9 நாள் போராடுறோமே, இந்த அரசு அதிகாரி என்ன பண்ணுறாங்க அங்கே? அப்போ வந்து நாங்கள் போய் நேற்று போய் முறையிட போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே வாழ்வு பாதிப்பு தான். ஆடு வளர்க்க முடியல, பிள்ளைய பள்ளியோடம் போக முடியல, ஸ்கூல் போகும்போதெல்லாம் இது போகிறோம் ஒன்றா 5 வயசுலேயே நாங்கள் போய் சேர்த்து விட்டு நாங்கள் போயிடுவோம் வேலைக்கு. இப்போ பிள்ளைய போய் ஸ்கூலில் 9 மணி வருது, டீச்சர் பத்தி வர்றாங்க, 9 மணிக்கு பிள்ளைகளை போய் நாங்கள் சேர்த்து விட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் கூலி வேலைக்கு போக முடியா இருக்குது. பிள்ளைகளை அந்த நேரம் விட்டு போனால் அவங்க போகிற போக்கு பிள்ளைகளை அடிச்சு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் பிள்ளைகளுக்காக தான் உயிர் வாழ்கிறோம். அப்படி அடிச்சு போட்டு போயிடுவான்னு ஒரு பக்கம் பயம்.
அதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடத்தை நெருக்கி முதல்ல எட்ட தூரமாக இருந்தாங்க, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பக்கமே வந்துட்டாங்க. அது ஒரு பிள்ளையில நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பிள்ளைய சொல்லி அழுகுது. அரசு கோரிக்கை என்னன்றா, நாங்கள் இப்போ 9 நாள் வந்து மக்கள் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நாங்கள் பண்ணலை. நாங்கள் வந்து ஒதுக்குப்புறமா எங்கள் ஊருக்காக எங்கள் மக்களுக்காக நாங்கள் வந்து எங்கள் மண்ணில் உட்காந்துருக்கோம். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஊரில் தானே இருக்காங்க, என்ன பண்ண முடியும் அவங்களால, இன்னும் எத்தனை வேணா போராடட்டும் அப்படின்ட்டு வந்து அரசுக்கு வந்து எங்களுக்கு சொல்லுது. எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், குவாரி மூடி ஆகணும். மூடலைன்னா இதுக்கு மேலேயும் நாங்கள் போக ரெடியாக இருக்கோம். கிராமமே ஒன்று சேர்ந்துட்டோம். சரியா, எங்களை வந்து நேற்று என்ன சொன்னாங்க தெரியுமா, கிராமம் இல்லை, உங்கள் கிராமம்ன்றது உங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயில் குளம், அந்த குபாரி சுற்றி கோயில் குளம் தோட்டம் விவசாய நிலம் எல்லாமே இருக்குது. இல்லை அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே நாங்கள் கம்மாயத்தான் நாங்கள் வாங்கி நாங்கள் தோன்றோம் அப்படின்றாங்க. போராட்டம் தொடரும், இதுக்கு மேலேயும் தொடரும், கடுமையாக தொடரும். நாளைக்கு வந்து கலெக்டர் ஹவுஸ் போகிறோம். பாண்டியம்மாள் நாங்கள் இந்த ஊர் கிராமம் தான், பிறந்தது எல்லாமே நான் பாண்டியம்மா, இந்த ஊர் கிராமம் தான், எல்லாமே இங்கே தான், திருமால் தான். அது மட்டும் எங்களுக்கு வந்து இந்த கிராமத்தோட வாழ்வாதாரம் என்ன கம்மியாக இருக்குன்னு சொன்னால், பால்வாடியிலேருந்து 10ஆப்பு படிக்கிற பிள்ளை வரைக்கும் எங்கள் ஊரில் தான் படிக்கணும். எங்களுக்கு படிக்க கல்வியெல்லாம் கிடையாது. நாங்கள் வெளியில் போய் படிக்க வைக்கிறதுக்கும் வசதி வாய்ப்பும் கிடையாது. நாங்கள் தினசரி 200 ரூபாய்க்கு வேலை பார்த்தா தான் எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த பள்ளிக்கூடமே அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து கல்குவாரி வச்சா அதில் வெடி வந்து ஓங்கி வெடிக்கிறப்போ அந்த பிள்ளைய ஒரு மாதிரி அரண்டுச்சுகளுக்கும் பயப்படுங்கள்ல. சின்ன ஒரு வியட்டு போட்டாலே ஊருக்குள்ள வெடிக்குது, பயப்படுதுங்க. அந்த பால்வாடி பிள்ளைய வந்து அதிரட வெடி வெடிச்சுச்சா அதுக்கு மனநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ மன வளர்ச்சி, அதுக்கு மூளை வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு மூச்சுத்திணறல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே வெடி மருந்த வெடிக்கிறப்போ ஒரு காற்று அந்த பள்ளிக்கூடத்தை பக்கம் வீசிச்சாக்கும் அந்த வாசனை வந்து அந்த பிள்ளைகளோட வாசிக்க முடியாது. குழந்தைகள் அந்த வாசனை உள்ள சொன்னதுக்கு நான் சொல்றேன், அதுக்கு சொல்றேன். அந்த வாசிக்குதுங்க, அந்த வாசிக்காது போது அந்த மூச்சு திணறல் வந்தா அந்த பிள்ளைகளால எங்களால காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு அரசு நிர்வாகம் என்ன சொல்லும், பிள்ளைகளோட இழப்பு நாங்க தாரம்னு சொல்ல, எங்க பிள்ளைகளை உயிரை கொடுக்க முடியாது. இழப்புடுன்னா கொடுக்கலாம் அரசு, பிள்ளைகளோட உயிரை எங்களுக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் எதிர்ப்பிடிச்சா சொல்றாங்க. குடிநீர் வந்து எங்க ஊர்ல இப்போதைக்கு அந்த ஒரு குவாரிக்கு 1/2 மணி நேரம் மட்டும்தான் வரும், காலையில ஒரு டைம் மட்டும்தான் வரும். விவசாயம் வந்து எங்க ஊர் மாதிரி விவசாயம் பார்க்குற ஊர் எந்த கிராமமும் கிடையாது. விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். வெளியில போய் வேலை பார்க்கறதோ கம்பெனியோ மில்லோ எந்த ஊருக்கும் நாங்க போகவும் மாட்டோம். அந்த விவசாயமே நீரோட்டமே கம்மியாயிருச்சே, நாங்க எப்படி விவசாயம் பாக்குறது? 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஓடுற விவசாயத்தை நாங்க எப்படி பார்க்க முடியாது? அதுல பெய்கிற நாங்க பச்சிருக்க புல்ல பிடின்னு வந்து ஆட்டுக்குட்டிக்கு போட்டாலும் ஆடு பூரா இறந்துருது. அந்த தண்ணியை போய் நாங்க மேய்ச்சிட்டு போய் தண்ணி விட்டு அந்த தண்ணியை குடிச்சாலும் இறந்துருது. அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. எங்களை குழந்தைகளை நாங்க வந்து விட்டுட்டு தான் வேலைக்கு ஓடிடுவோம். காலையில அதுக்கு நடந்துதான் போதுங்க. பெரிய பெரிய வாகனங்கள் வருது. எங்களை வந்து அரசுக்கு மொக்க சொல்ல பண்ற வேண்டாம். நாங்க நான் சொல்றேன், இவ்வளவு இழப்பீடு இருக்கு எங்க கிராமத்துல சொன்னா. நேத்து அங்க வந்து ஆழ்வாசனங்களை கூட்டு போறப்ப நாங்க 2 பேரும் உள்ளதான் போனோம். சென்ஸ் 12 பேர் போனாங்க, நாங்க ரேடிஸ் 3 பேர் போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஊருக்கு இவ்வளவு வாழ்வார இழப்பு இருக்கு நீங்க சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் நாங்க வந்து கஸ்டடி பணமா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 5 கோடி வருஷத்துக்கு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு 5 கோடி வருஷத்துக்கு கொடுத்திருந்தா எங்க ஊர் நிர்வாகம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு முன்னேற்றம் ஆயிருக்கும். அதுல எந்த ஒரு கட்டடமா இருந்தாலும் எந்த ஒரு வாழ்வாதாரமா இருந்தாலும் என்ன எங்க ஊருக்கு செஞ்சிருக்கு பஞ்சாயத்து? அந்த கல்கோவாயில காசை வாங்கி இந்த நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கு? நாங்க பொதுக்கூட்டமா இருந்தாலும் வரி போடுவோம். என்ன செய்யணும்டா கடைசி வரைக்கும் கல்கோவாரி மூடுற வரைக்கும் நாங்க வந்து போராடுவோம். மக்களுக்கு ரத்து செய்யற வரைக்கும் நாங்க போராடுவோம். அப்படியே முடிக்கலையா எங்களோட வாழ்வாதாரத்தை பூரா கொடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம் கொடுத்துருக்காங்கல்ல, உயிரோட இருக்கிறோம்னு சொல்லி அடையாளம் கொடுத்துருக்காங்கல்ல, அத்தனை பொருட்களுமே நாங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல ஒப்படைச்சிடறோம். ஒப்படைச்சிட்டு உயிர் வாழ்றது ஒண்ணுதான், அந்த மண்ணுல நாங்க சாகுறது ஒண்ணுதான். அனைத்து ஒரு மக்கள் மண்ணெண்ணையை ஊத்தி கூட கொளுத்திக்கிட்டு செத்து. அன்னைக்கு அரசாங்கம் வந்து அது எப்படி அரசாங்கம் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தான் சாவோம். தொடர்ந்து இந்த திருமால் கிராமத்தில் வந்து மக்கள் 9 நாளா போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்குறோம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரியான ஒரு குவாரி இங்கே வர்றதுனால இந்த குவாரியை நீக்கணும். இந்த குவாரியை நடத்துறது வந்து திமுகவோட எம்எல்ஏ தளபதி அவங்க. அதனால முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், உடனடியாக இந்த குவாரியை நீக்கி தரணும். மக்களுக்கு பல்வேறு தொந்தரவுகள் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி இது முழுசா இந்த போராட்டத்தை ஆதரிக்குது.